நிஷாந்த் 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 என்னடா உட்காந்து இப்படி அழுக ஆரம்பிச்சிட்டியாடா? என்னால மறக்கவே முடியலடா அந்த பொண்ணு. அவ விட்டுட்டு போயிட்டாடா. விட்டுட்டு போனவளையே நீ நினைச்சு உட்காந்து அழுந்துட்டு இருந்தா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ எங்கடா என்ன விட்டுட்டு போனா? அவ எப்பவும் என் கூடயே தான்டா இருப்பா. அப்புறம் எதுக்குடா உட்காந்து அழுதுட்டு இருக்க? சரி விடுடா, அழுகாதடா. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், அழுகாதடா அழுகாதடா. போனவங்க மட்டும்தான் அழுகவே அழுகாதடா தயவு செஞ்சு. நீ அழுகிறது பார்த்து நான் கஷ்டப்பட, அம்மா அப்பா கஷ்டப்பட, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு பொண்ணுக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அழுந்துட்டு இருக்கடா. உனக்காக ஒரு பொண்ணு வருவா, உன்னை அவளுக்கு மேலேயும் உன்னை பாத்துக்குவா. அதனால அழுகவே அழுகாது. ஆனா என்னால அழுகையை நிப்பாட்ட முடியல. அழுகு வருது, நான் ஒரு போட்டோ பார்த்தாலே அழுகு வருதுண்ணா. உனக்கு இன்னொருத்தி வருவாடா, அவளை விட இவன் நல்லாவும் பாத்துக்குவாடா. நீ எந்த கவலையும் படா. எனக்கு யாரும் வேணாம், அவ ஒருத்தினா அவ ஒருத்தி மட்டும்தான். சரி இங்க பாரு, அழுகாத. அண்ணன் சொன்னா கேட்கணும், அழுக கூடாது. அதுக்கு போய் சோகம் வந்துருச்சா? அழுகாதடா. நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? இதெல்லாம் நீ கேட்கணுமா? அவ வந்து படுவா. அழுகாத. சரி சிரி பாப்போம். சரி போதுமா சிரிச்சுட்டேன். இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்துக்கலாம்டா. போ, அப்படியே அண்ணன் மடியில படுத்தே தூங்கி பாப்போம். உயிரென்று உன்னை நானே ஒரு நாள் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனோ தோசுடா. இன்னும் காணோம். தெரியலடி, நானே பார்த்தேன். அவள் இன்னுமே காணோண்டி. டீச்சரே வந்துருவாங்க போல. மேம் வேற டைம் ஆயிடுச்சுடி. அவங்க அண்ணனை எது பாத்தியா? அவங்க அண்ணனே நான் பார்க்கவே இல்லடி. அப்ப ஏதாவது டிராபிக் ஆயிருக்கும், வருவாயிரு. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் குட் மார்னிங் மா. அம்மா எங்க ஃப்ரண்ட் பெஞ்ச்ல 3 பேர் இருப்பீங்க, 2 பேர் தான் இருக்கீங்க. மேம் தெரியல மேம், தாரா இன்னும் வரல மேம். ஏண்டா என்னடா ஆச்சு? மேம் தெரியல மேம். மே ஐ கமிங் மேம்? வாடா வாடா. அம்மா நீ ஆர்ட்ஸ் குரூப் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மேம், இங்க ஒவ்வொரு பசங்களையா பார்க்க வந்தேன் மேம். உங்க முன்னாடி வந்து நின்னா உங்களை தானே மேம் பார்க்க வருவேன். அடியில வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னன்னு சொல்ல. நான் நோட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேம்மா, உங்க பேக்குள்ள தான் இருக்கு, எடுத்துட்டாங்க. இப்ப நான் அதுக்காக ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போகணும்டி. அம்மா ப்ளீஸ் மேம் கேட்டுட்டே இருக்காங்கம்மா. நான் டீ கொடுக்குறேன், நீ போய் எடுத்துட்டு வந்துக்கோ. சரி கொடுங்க. ஆதி காலேஜ் வந்துட்டானா? தெரிலம்மா, நான் அவனை பார்க்கவே இல்லைம்மா இன்னும். ஓ சரி, ஆதி கிளாஸ்க்கு வந்துட்டானா என்கிட்ட சொல்ல சொல்லிடு. சரிம்மா, நான் சொல்ல சொல்லிடுறேன். சரி பாய், நான் போயிட்டு வரேன். அம்மா தாரா அண்ணன் வந்துட்டாங்களா? நான் ஆதியே வரலங்கிறமா தாரா அண்ணன் வந்தாங்களான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். உன்கிட்ட கேட்டல, என்னோட தப்பு தான். போ. சரி பாய், நான் போயிட்டு வரேன். கௌசல்யா பாய். சரி பாய் பாய். தாரா வந்தானா உனக்கு எதிர்க்க வந்தானா அவர்கிட்ட சொல்லிடு மேம் வந்துட்டாங்கன்ட்டு. சரி நான் பாத்துக்கிறேன், நீ பாய் பாய். சரிடி பாய்டி. மதியானம் லஞ்ச் டைம் அங்க வந்துரு, பார்க்கலாம். சரிடி பாய்டி, பார்க்கலாம். ஆதிரா ஹாய்டி. ஹாய்டி. ஹாய் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இவ்வளவு லேட்டு? நான் லேட் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இந்த பக்கம்? அம்மாவை பார்க்க வந்தேன்டி. ஓ அப்படியாடி, சரிடி. ஏன் லேட்டுன்னு கேட்டு என்ன பதில் வரல? எப்பவும் போலதான் காலையில எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்க அண்ணா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கடி. போ, அங்க மேம் வந்துட்டாங்க, போ கிளாஸுக்கு. மேம் வந்துட்டாங்களாடி? பின்ன இவ்ளோ லேட்டா வந்துட்டு மேம் வந்துட்டாங்களான்னு கேக்குற? ஐயோ எந்த மேம் டி? வேற யார், எங்க அம்மா தான். என்னடி இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டாங்க? போ இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுனா கூட நீ அவ்வளவுதான் டி, போ. சரி பாய், நான் மதியானம் பார்க்கலாம், பாய். மே கமிங் மேம்? வாமா தாரா, என்ன இவ்ளோ லேட்? என்னம்மா தாரா, ஏன் இவ்ளோ லேட்? மேம் வீட்ல அம்மா வெளியில போயிருக்காங்க மேம், நான் தான் மேம் சமைச்சேன், அதான் மேம் இவ்ளோ லேட். சரிம்மா, இங்க கேண்டீன்லாம் இல்லையாம்மா, இங்க வந்து சாப்பிட்டுக்கலாமேம்மா? மேம் எனக்கு அவுட்புட் சேராது மேம். இப்போ எப்படி சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போகும்போது மட்டும் நல்லா சாப்பிடுவீங்க. மேம் அப்படியெல்லாம் இல்ல மேம். இன்னமும் ஸ்கூலுக்கு போற மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டே இரு. மேம் இது காரணம் இல்ல மேம், நிஜமாலுமே. சரி அண்ணா வந்துட்டாங்களா? மேம் அவங்க கிளாஸுக்கு போயிட்டாங்க மேம். சரிடா, மதியானம் பார்த்தா கொஞ்சம் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வர சொல்லு. ஓகே மேம். எதுக்கு மேம்? சில புக்ஸ் கொடுத்திருந்தா அதை வாங்குறதுக்கு தான். ஓகே மேம், நான் சொல்லிடுறேன் மேம். மேம் நான் போட்டா மேம்? தாராளமா போமா, வெளியில போ. மேம் என்ன மேம், நீங்களே இப்படி பண்ணலாமா மேம்? ஏண்டா நானும் இப்படி பண்ண கூடாதடா? என்ன மேம் உங்க வீட்டுக்குலாம் அடிக்கடி வர இப்படியா மேம்? வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு காலேஜ்ல லேட்டா வந்தா கூட உள்ளார வச்சிரணுமா? வீட்ல நான் ப்ரொஃபசர் இல்லம்மா, காலேஜ்ல நான் ப்ரொஃபசர். ஐயோ மேம் சாரி மேம், ப்ளீஸ் மேம். இதோட அட்டெண்டம் டேட் மேம். கொஞ்சம் காலேஜ் ஓபன் பண்ணதுல இருந்து லேட் தான் மேம். அப்ப பாத்துக்கோ, காலேஜ் ஓபன் பண்ணதுல இருந்து நீ ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்ற. மேம் ப்ளீஸ் மேம், இதுக்காக தான் வெளியில போக சொல்லலாமா மேம் நீங்க? சரி சும்மா தான் விளையாண்டா, போய் உள்ளார உட்கார் போ. நீங்க தான் மேம் எங்க ஃபேவரட் மேம்.
அப்படியே ஐஸ் வச்சதெல்லாம் போதும், போய் உட்காருப்போம். என்ன தாரா நல்லா திட்டுவாங்க போல. நீ சரி, நல்லா சரி, நான் உனக்கு திட்டு வாங்குறது உனக்கு சிரிப்பா தெரியுது. சரி சாரி, தெரியாம தான் சிரிச்சேன். நீ தெரிஞ்சே சிரிச்சிருப்படி. ஏன்டி இவ்வளவு லேட்? 1008 காரணம் சொல்லி நீ சமைக்கிற, எங்களை நம்ப சொல்ற. நீயே மாட்டி விட்டுருவ போலடி. ஆமாண்டி, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, போடி. சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. சுடல் மனமோ நங்கவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாகை கண்ணன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உண்டு சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே இங்கும் வரலாம். ஹாய் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், ப்ரொஃபஸருக்கு இன்டர்வியூ நீங்க, அதான் வந்திருக்கேன் சார். ஹாய்டா, உட்காருங்க. உங்க பேரு? என் பேர் கனி சார். சரி உட்காருங்க. ஃபைல் கொடுங்க கனி. சார் இந்தாங்க. உட்காரு கனி. சார் பரவாயில்ல, இருக்கட்டும் சார். ஏற்கனவே ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருப்பீங்க போல. ஆமா சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த காலேஜ் ப்ரொஃபஸர்? சார் இங்க இருக்க பக்கத்து காலேஜ் தான் சார். அந்த காலேஜ்ல இருந்து ஏன் வந்தீங்க? சார் அது கொஞ்சம் தூரமா இருந்துச்சு, இங்க இருந்தே 1 கிலோமீட்டர் போனோம். அப்ப எங்க வீட்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரும் சார். அதான் அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் இருந்துச்சு, இந்த காலேஜ்க்கு வந்தேன் சார். ஓ அப்படியா, ஓகேடா. ஓகே, ஆர் செலக்டட். தேங்க்யூ சார். ஓகே சார். அதுக்கு முன்னாடி போய் காலேஜ் சுத்தி பார்த்துட்டு வரதா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கிளாஸ் எந்த கிளாஸ் நான் சொல்றேன், அந்த கிளாஸ்க்கு போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நான் காலேஜ் போய் பார்த்துட்டு வரேன் சார். சார் நான் மண்டே வந்து சுற்றி பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால நான் போகணும் சார். ஓகே சார். சரி ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. குட் மார்னிங்மா. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்டா தங்கமி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடவா? சாப்பிடாம ஓடிடுறேன். சரி சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிட்டு நான் போகணும், எனக்கு லேட் ஆயிடுச்சு. அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுறீங்களா? தாரா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுமாப்பா? சரிடா, நான் போய் விடுறேன், நீ போய் சாப்பிட்டு வா போ. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? வர நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரி அப்பா வாங்க. சரி வாங்க 2 பேரும். அடுத்த வாரம் சாட்டர்டே கொஞ்சம் லீவ் போட்டு வந்துரு, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. இந்த வாரமே வரேன்னாங்க, அவங்க காலேஜ்ல ஏதோ இது இருக்கனால வரல. அடுத்த வாரம் லீவ் போட்டுரு. என்னப்பா இந்த வாரம் தானப்பா சொன்னீங்க, இப்ப என்னப்பா அடுத்த வாரம்னு சொல்றீங்க? எப்படிப்பா நான் லீவ் சொல்றது? சரி நான் சொல்லி பாக்குறேன், லீவ் கொடுத்தாங்கன்னா இது பண்றது, இல்லாட்டினா ஆஃப் டே லீவ் கேட்டு வரேன்ப்பா. சரிடா. சரி அப்பாவும் பிள்ளையும் வாங்க போய் சாப்பிடலாம். சரிப்பா, பாய்ப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சாயந்தரம் நான் கூப்பிடணும்னா சொல்லி எனக்கு போன் அடி, நான் வந்துடுறேன். இல்லப்பா, சாயந்தரம் தாராயே வந்துருவா, தாரா அண்ணன் கூடயே வந்துடுறேன்ப்பா. சரி பாய். சரிடா, பாய்டா, போயிட்டு வா. ஹலோ, இங்க 4th இயர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அம்மா நீங்க யார் புதுசா இருக்கீங்க? நான் 4th இயர் தான். நான் நியூ ஜாயின்டர். நியூ ஜாயின்டர்னு சொல்றீங்க, நான் 4th இயர் வந்திருக்கீங்க. வேற காலேஜ்ல 3 இயர்ஸ் படிச்சு இந்த காலேஜ்ல ஒரு 2 இயர்ஸ் படிக்கலாம்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி. நைஸ் டு மீட் யூ. ஹாய்ங்க, நைஸ் டு மீட் யூ. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்ன நீங்க கௌசல்யானே கூப்பிடலாம். ஓகே கௌசல்யா. என்ன நீங்க சூர்யான்னு கூப்பிடுங்க. ஓகே சரி, அவங்க கிளாஸ்க்கு போலாம். வாங்க கௌசல்யா போலாம். எனக்கு யாரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது இல்ல, நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எனக்கு இருக்காங்க ஒரே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க, அவங்க அந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு இங்க வந்தீங்க? அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால இந்த காலேஜுக்கு வந்துட்டேங்க. ஓகே சரி, அவங்க கிளாஸ் போலாம். இன்னும் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காட்டுறேன். ஹாய் தாரா. ஹாய் கீதா. என்ன தாரா எனக்கு முன்னாடியே வந்துட்ட? ஹாய் டி. அவகிட்ட சொல்லி வச்சிருந்தா, அவ கூட பேசுறது இல்ல. ஏவாண்டி? ஏன்னா அவ காலையில விட்டுட்டு வந்துட்டாடி. விட்டுட்டு வந்ததுக்கலாமாடி சண்டை? ஐயோ, இவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜாலியா இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் ஜாலியா தான் இருப்பாங்க சூர்யா. இதான் என் நியூ ஃப்ரெண்ட் சூர்யா. இவனாடி? ஆமாடி, இவரு பேர் தான் சூர்யா. முன்னாடியே தெரியுமோ? இல்லடி. இவரு தானே காவியாவை இடிச்சது. யாரு அது? எங்க திரும்பி இப்ப வெயிட் பண்ணு. ஆமாண்டி, இவரு தாண்டி. ஆமா, கௌசல்யாக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் நீ சொல்லவில்லையா? உனக்கு அவளுக்கு தெரியாதான்னு? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சா அவளே ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். கௌசல்யா யாரு இவருன்னு தெரியுமா? இவருதான் காவியாவை இடிச்சவரு, தெரியுமா தெரியாதா உனக்கு? என்ன கௌசல்யா, உங்களுக்குள்ளேயே சீக்கிரம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சூர்யா. சரி, நாங்க போய் உட்கார, நீங்க பேசிட்டு இருங்க. ஐயோ பரவாயில்ல, இருங்க சூர்யா, ஒரு நிமிஷம் இருங்க. இவரு தாண்டி காவியாவை இடிச்சவரு. தெரியும், நானும் அன்னைக்கு அந்த பார்க்ல தான் இருந்தேன், எனக்கும் தெரியும் நீ. அப்புறம் இவரு கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கா? என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு, நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறா. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பாருன்னு யோசிக்காத. ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அவர் தப்பானவர் தான், அவர் தப்பானவர் தான் முதல்ல சொல்லாம இருடி நீயே.
என் கூட இருந்துட்டு என்கிட்ட இது பண்றது அவர்கிட்ட பேசாத தேவையில்லாம அம்மா நீயே வேலை கொடுத்து பாத்துக்கிற. அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன் விடு. தேங்க்யூ கௌசல்யா, எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. என்கிட்ட நீங்க எவ்வளவு இதா பழகுறீங்களோ, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பானவங்கன்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல சூர்யா. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பானவரே இல்ல இல்ல சூர்யா. சரி பாய் கௌசல்யா, நான் போய் என் சீட்ல உட்காரு. போங்க சூர்யா. நீ தேவையில்லாம வம்புக்கு போறேன்னு நினைக்கிற கௌசல்யா. நீ ஏன் அவ கூட எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல அவன் கூட பேசுறேன்னு சொல்லாதீங்க. அவனும் உங்க ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். வந்த உடனே என்கிட்ட நல்லாதான் பேசினாரு, அதனாலதான் நான் ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்க மாட்டேன். அது கரெக்ட் தான், அவ காவியாவையே இடிச்சிருக்கான். சரி விட்டுங்க, நீங்க அந்த ஒரு இதை வச்சே பேசிட்டு இருக்கீங்க. சூர்யா வாங்க சாப்பிட போலாம், என் கூட சாப்பிடுவாங்க. ஐயோ பரவாயில்ல கௌசல்யா, நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? வாங்க. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். நீங்களா வரலையா? அங்கிட்டு இருந்து வர காவியா, ஆதிரா இவங்களா வராங்களா? வாங்க போலாம். ஆனா தைரியம் இருக்கலாம்டி, இப்படி அடி இருக்கணும். வாங்கடி வாங்கடி, பேசாதீங்கடி, வாங்கடி. சூர்யா வாங்க போலாம்.